சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழி நடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி இன்றைய ஞான சிந்தனையில் உண்மை விளக்கம் என்ற நூலில் இருந்து 48வது பாடலை பார்க்கின்றோம். 48வது பாடல் நமக்கு முத்தியின் முறைமையை பற்றி எடுத்துச் சொல்லும் அற்புதமான ஒரு பாடல். அதாவது நம்ம எல்லாருக்கும் ஒரு கேள்வி வர்றது என்னன்னா, நாம போய் பெருமானை அடைகிறோமா இல்லை பெருமான் நம்ம கிட்ட வர்றானா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வரும். அந்த கேள்விக்கான பதில்தான் இன்றைய பாடலாக நமக்கு அமைத்து கொடுத்திருக்கின்றார் குருநாதர். அதாவது பாடலை பார்ப்போம். முதல்ல, சென்று இவன் தான் ஒன்றில் சிவபூரணம் சிதையும், அன்றி அவன்தான் ஒன்றும் எனில் அந்நியமாம், இன்று இரண்டும் அற்ற நிலை ஏதென்னில் ஆதித்தன் அத்தன் விழி குற்றமற நின்றது போல் கொள் என்று நமக்கு சொல்லுகின்றார். அதாவது சென்று இவன் தாழ் ஒன்றில் அப்படின்னா ஆன்மா செல்லுகின்றது அப்படின்னு வச்சிட்டோம்னா ஒரு கேள்வி வரும். அப்போ ஏன் இவ்வளவு நாள் ஆன்மா போகலை? இப்போ போகிற ஆன்மாவால் ஏன் கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி போக முடியாமல் இருந்தது அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். அப்போ அங்கே குற்றமாக அது வரும். அதே நேரத்தில் சென்று இறைவன், அதாவது ஆன்மா என்பது சென்று இறைவனை அணைகின்றது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாக்க இன்னொரு கேள்வி என்ன வரும்னா, இறைவன் தான் எங்கேயும் இருக்கிறவன்னு சொல்கிறோமே, எங்கேயும் இருக்கிறவன் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நாம் போய் அவனை பற்றணும். இப்போது உதாரணத்துக்கு இப்போ நாம் ஒரு ஊரில் இருக்கிறோம் அப்படின்னா, சிங்கப்பூரில் இருக்கிறோம் அப்படின்னா, மலேசியாவில் போய் பற்றணும் அப்படின்னு நாம் சொன்னோன்னா அப்போ இங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும். அப்போ சிவபெருமான் சிங்கப்பூரில் இல்லை மலேசியாவில் தான் இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வரும். அப்போ இறைவன் எங்கும் இருக்கின்றான் என்று சொல்லப்படும் அந்த தன்மைக்கு இழுக்காக வருகின்றது, குற்றமாக வருகின்றது. அதனால நாம் அப்படி சொல்ல முடியாது. அதே மாதிரி அவன்தான் ஒன்றும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஆன்மா இறைவனில் இருந்து வேறாக இருக்கின்றது என்ற ஒரு குறிப்பை சொல்லி அத்துவிதம் என்று நாம் சொல்லுகின்ற குறிப்பில் இருந்து வலுவாக வந்து விடுகின்றது. ஆக இரண்டுமே நாம் சொல்ல முடியாது. நாம் சென்று இறைவனை பற்றுகின்றோம் என்றும் சொல்ல முடியாது, இறைவன் நம்மை பற்றுகின்றான் என்றும் சொல்ல முடியாது. அப்ப உண்மையான பொருள் என்ன அப்படின்றத பார்த்தோன்னா அற்புதமான ஒரு எடுத்துக்காட்டு நமக்கு இங்கே சொல்லுகின்றார். உதாரணம், முத்தி நிலையில் என்ன ஆகுது அப்படின்னா, ஆன்மாவுடைய நிலை எப்படி இருக்கின்றது அப்படின்னா, சூரியன் எப்போதும் இருக்கின்றது, கண்ணுக்கு ஒளி எப்போதும் இயற்கையாக இருக்கின்றது. ஆனால் நடுவில் படலம் என்ற ஒன்றை மறைத்து கண்களுக்கு ஒளியை மங்கச் செய்கின்றது. யோசிச்சு பார்த்தா கண் பார்வை போய் பற்றவும் வேண்டிய அவசியம் இல்லை, சூரியன் பற்ற வேண்டிய அவசியமும் இல்லை. இரண்டுமே அதன் தன்மையில் இருக்கின்றது. ஆனால் நடுவில் இந்த படலம் என்ற ஒன்று, நாம் இன்னைக்கு சொல்றோம் இல்லையா ஆணவம்னு, அது நடுவில் படர்ந்திருப்பதனால் நாம் சென்று அவனை அணுகவும் அவனை பார்க்க, அதாவது சூரியனை பார்க்க முடியாத ஒரு நிலையில் இருக்கின்றோம். ஆனால் சூரியன் அவனது நிலையில் என்றுமே ஒரே மாதிரி தான் இருக்கின்றார். எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் சூரியன் அதே நிலையில் தான் இருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. ஆக சூரியனை பொறுத்த வரைக்கும் எந்த மாற்றமும் இல்லை, உயிர்களை பொறுத்த வரைக்கும் எந்த மாற்றமும் இல்லை. நடுவில் அந்த படலம் என்று சொல்லப்படுவது அழிந்தால் சூரியனின் வெளிச்சத்தை கண்களால் பார்க்க முடிகின்றது. அதே போல இறைவன் என்ற ஒருவன் எப்போதுமே இருக்கின்றான், உயிர்கள் என்ற ஒன்று எப்போதுமே இருக்கின்றது. உயிர்களோடு சேர்ந்து ஒன்றாய் உடனாய் வேறாய் பெருமான் எப்போதுமே இருக்கின்றான். ஆனால் என்ன ஒரு சிக்கல்னா, நடுவில் இது இரண்டையும் ஒன்று கலக்க விடாமல் செய்வது இந்த ஆணவம் என்ற படலம். அது மறைகின்ற நாள்தான் முக்தி அடைகின்ற நாள் என்பதை நமக்கு அருளாளர்கள் மிக அழகாக எடுத்து சொல்லி அருள் செய்திருக்கின்றார்கள். அதை வழிமொழிந்து நமக்கு சைவ சித்தாந்த சாத்திர நூல்களும் சொல்லி அருள் செய்வதை நாம் பார்க்கின்றோம். அற்புதமான ஒரு பாடல். அதாவது இறைவனுடைய பூரணத்துவத்திற்கு எந்த இழுக்கும் வந்துவிடக்கூடாது என்று மிக அழகாக நமக்கு சித்தரித்த ஒரு பாடலாக இதை பார்க்க வேண்டியிருக்கின்றது, பார்க்கவும் முடிகின்றது.
மீண்டும் அடுத்த பாடலோடு விரைவில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி. சிவசிவ. திருச்சிற்றம்பலம். Hi there, it's me again, your Lavanya. We are continuing our discussion on the next verse. This is also related to realization. Verse number 48. சென்று இவன் தாள் ஒன்றில் சிவபூரணம் சிதையும், அன்றி அவன் தான் ஒன்றும் எனில் அந்நியமாம், இன்று இரண்டும் அற்ற நிலை ஏதென்னில் ஆதித்தன் அந்தன் விழிக்குற்றமர நின்றது போல் கொள். Today's verse is a very logically proven kind of a verse. Now, one question we will be having in our mind when we say achieving or attaining self-realization. What actually happens at that point in time? We are not supposed to say soul is reaching out to the Almighty in order to get realized. We cannot say that. If we say that, what happens is it gives us a meaning that the Almighty is not there in all the places, rather he is in one place and we are reaching out to that particular place. So when we say he is omnipresent and omnipotent, that becomes questionable. So we are not in a position to say the soul is reaching out to the God. Alternatively, can we say God is coming to the soul, God is coming to us and giving us realization? Again, that will also negate the earlier concept of Advaita that we have already discussed, where Lord, as in the relationship between the soul and the Almighty, is inseparable. It is together, but at the same time it is different. So the concept of Advaita gets negated by this particular statement to say the Almighty is reaching out to the soul. So what actually happens during realization? The soul is not reaching out to the Almighty is not reaching out to the soul. So in fact, the soul is everywhere as well as the Almighty is everywhere. But what happens is there is a small little curtain in front of us that is blocking the soul to reach the Almighty. So in this particular verse, there is a very good example for us to relate with. The example that is given is, if you look at the sun's rays, it is there without any difference, it is always there. Talk about the soul, no difference, it is always there. But sometimes we are not able to see the sun's rays, and it is because of the cataract that we are having. It is the film that we are having in our eyes. It is not the fault of sun, it is not the fault of the eyes either. But what happens is there is a film that is actually blocking the sun's rays in reaching the eyes. And this particular film or the curtain that we are talking about is what we called it as Arnavam. Once this Arnavam is slowly removed, then what happens is the eyes gets back its or regains its original power, which is to achieve realization. This particular verse is a very logical and at the same time proven based on, we call it as epistemology. It has been proven to say what are the concepts that we have to say, what are the concepts we are not supposed to say, because if we say something which is in a different meaning, it might dilate the concept. Not only dilate the concept, it can also give us misleading information. So in order to address those kind of misleading understanding, our Guru has given this verse 48 to make it very clear to say, please do not say that the soul is reaching out to the Almighty or the Almighty is reaching out to the soul. Rather, Almighty and soul, they are there forever. Advaitam concept. They are together always. They are inseparable always. But what happens is the soul is having a curtain that is blocking in reaching or reaching out to the Almighty.
Once we have that clarity, we work towards removing this curtain, we can easily reach out to the Lord. That is what verse number 48 gives us a clarity about. I'll come back again with the next verse very soon. Until then, bye-bye.